ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் கேபிஎஸ் சேனல் நண்பர்களே. இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான ஜோதிட விஷயத்தையும் ஒரு ஜோதிட பரிகாரத்தையும் அதிரடியாக இந்த வீடியோவில் துலாம் ராசிக்காரங்களுக்கு பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ பார்க்கக்கூடிய துலாம் ராசிக்காரங்க இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். என்ன விஷயம் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. கண்டிப்பாக இது உங்கள் லைஃப்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். லைஃப்னு எடுத்துக்கிட்டால் நிறைய அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கும். அந்த அப்ஸ் அண்ட் டவுன்ஸை கொடுக்கறதே கிரகங்கள் தான். அதில் குறிப்பிட்ட சில கிரகங்கள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப வலுவாக இருக்கும். அதுலேயும் சில கிரகங்கள் ஒரு ராசிலேருந்து இன்னொரு ராசிக்கு மாற நிறைய காலம் எடுத்துக்கும். ஸோ கிரகங்கள் மேலே நம்பிக்கை இல்லாமல் இருந்தாலும் சில பேருக்கு கிரகங்கள்னாவே பயம் வரும். ஸோ கிரகங்களுடைய அந்த அமைப்பு பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்க இன்ட்ரெஸ்ட்டும் வரும். இப்படி நான் கிரகங்கள்னு குறிப்பிட்டு சிலதை ஹைலைட் பண்ணி சொல்லும் போதே நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் அது என்ன கிரகம்னு. ஸோ அது கிரகம் வேறு என்ன கிரகமும் கிடையாது, சனி கிரகம்தான். சனியை போல கொடுக்கவும் முடியாது, சனியை போல கெடுக்கவும் முடியாது. சனி நினைச்சாருன்னா ஒருவருடைய வாழ்க்கையை என்ன வேணாலும் செய்வார். சனி பொறுத்த வரைக்கும் கடவுளையே விட மாட்டார். அதனால தான் அவருடைய பெயர் நீதி தவறாத நீதிமான் என்று அழைக்கப்படும். அப்பேற்பட்ட சனி பகவான் இப்போ ஜூலையில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் வக்ரம் பெறுறாரு. அதனால் ஜூலை 9க்கு மேலே சனியின் பிடியில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் எல்லாருமே சிக்கிற மாதிரி இருக்குது. அதில் துலாம் ராசிக்காரங்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன். துலாம் ராசிக்காரங்க உங்களுக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. அதோடு பரிகாரமாக எது செய்தால் உங்களுக்கு நல்லதோ அப்படிங்கிறத சொல்கிறேன், அதையும் தெரிஞ்சுக்குங்க. அந்த பரிகாரத்தையும் பலனையும் கரெக்டாக இந்த வீடியோவில் பார்த்து பயன்பெறுங்க. திரும்பவும் சொல்கிறேன், நாம் இப்போ குப்பையில் இருந்தால் கோபுரத்துக்கு கொண்டு போய் உட்கார வைப்பார், கோபுரத்தில் இருந்தால் குப்பைக்கு கொண்டு போய் உட்கார வைப்பார். அந்த பவர் சனிக்கிட்ட இருக்குது. அதனால தான் சனினாவே ஒரு பயம் எல்லாருக்குமே வந்துடும். அதுக்காக சனி ரொம்ப கெட்டவர்னு அப்படிங்கிறது கிடையாது. சனி பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம என்ன பண்ணுறோமோ அதை நமக்கு பலன்களாக கொடுப்பாரு. அதனால் நிறைய நல்லது பண்ணாவே நல்லது நடக்கும். சரி, இப்போ சனி பயிற்சியுடைய பலனையும் பரிகாரத்தையும் துலாம் ராசிக்காரங்க உங்களுக்கு இந்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். தெளிவாக இந்த வீடியோவில் உங்களுக்கான பலனை தெரிஞ்சுக்குங்க. அதுக்கப்புறமேட்டு உங்களுக்கான பரிகாரங்கள் கண்டிப்பாக நான் வீடியோவில் கடைசியாக சொல்வது யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். ஸோ எல்லாமே இந்த வீடியோவை பார்த்திங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். ஸோ வீடியோவை அதனால் ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க இப்போ சனி பயிற்சி பற்றி டீட்டெயிலை முதல்ல பார்க்கலாம். இந்த ஜூலையில் தான் சனியுடைய பயிற்சி வக்ரங்கிற ஒரு நிலை இருக்க போகுது. இதனால் சனி வக்ர பிடியில் 12 ராசிக்காரங்களுமே சிக்க இருக்கிறீங்க. அதில் சோதனை காலம் எப்படி இருக்கோ, தப்பிக்க எளிய பரிகாரம் என்ன அப்படிங்கிறது ஒவ்வொரு ராசிக்கும் சொல்லப்படுது. அதில் தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் துலாம் ராசிக்காரங்களுக்கு என்ன சொல்லப்படுதோ ஷேர் பண்ண போகிறேன். துலாம் ராசிக்காரங்க உங்களுக்கு என்னங்கிறத தெளிவாக தெரிஞ்சுக்குங்க. ஜூலையில் கிரகங்களுடைய பயிற்சியில் நிறைய இருக்குது. அதில் முக்கிய பயிற்சியாக சனி பகவானுடைய பயிற்சி தான் சொல்லப்படுது. அதில் சனி பகவானுடைய கோப பார்வை எல்லாருமே ஆளாகிற மாதிரி இருக்குது. ஸோ உங்கள் ராசிக்கு அதனால தான் சோதனை காலங்கிறது ஸ்டார்ட் ஆகுது. அதுக்காக தான் பரிகாரங்களும் பலன்களும் உங்களுக்கு குறிப்பிடப்படுது. பொதுவாக இந்த 2026 ஜூலை மாதம் ஜோதிட ரீதியாக பெரும் திருப்பங்கள் நிறைந்த மாதமாக அமைய போகுது அப்படிங்கிறது ஜோதிடர்களுடைய பெரிய குற்று. ஏன் அப்படி சொல்லப்படுதுன்னா, இந்த மாதத்தில் நிகழக்கூடிய குரு பகவானுடைய அஸ்தமனம் ஒரு காரணம், இன்னொன்று சனி பகவானுடைய வக்ர பயிற்சி. இது ரெண்டுமே ஜோதிட உலகில் மிக முக்கிய நிகழ்வாக பார்க்கப்படுகிறது. அதன்படி இந்த கிரக மாற்றங்கள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் குறிப்பிட்ட எல்லா ராசிக்காரங்களுக்கும் மாற்றங்களை கொடுக்கும். அதில் சில ராசிக்காரங்களுக்கு அதிர்ஷ்டமும் சிலருக்கு சவாலான சூழ்நிலை உருவாகும். அதன்படி உங்கள் ராசிக்கு என்ன உருவாகுங்கிறத தான் பார்க்க போகிறோம். கரெக்டாக ஜூலையில் 4ஆம் தேதி அன்னைக்கு சுக்கிரன் சிம்ம ராசிக்கு நுழையக்கூடிய ஃபஸ்ட்டு கிரக பயிற்சியானது ஆரம்பமாகுது. அதனை தொடர்ந்து ஜூலை 7ல் புதனுடைய இடமாற்றம் நிகழ்கிறது. இவற்றுக்கு மத்தியில் ஜூலை 15ல் நிகழக்கூடிய குரு அஸ்தமனம். அப்புறம் ஜூலை 27ல் மீன ராசியில் சனி பகவான் வக்ரகதி, அதாவது பின்னோக்கி நகர தொடங்குவார். இந்த மாதிரி முக்கிய திருப்பங்கள் இருக்குதுங்க. பொதுவாக இந்த குரு அஸ்தமன காலத்தில்
திருமணம், புதுமண புகுவிழா போன்ற சுபகாரியங்கள் தவிர்ப்பது வழக்கம். அதே போல் இந்த விசேஷ கிரக நிலைகளால் ஜூலை 9க்கு மேலே உங்கள் ராசிக்காரங்களுக்கு சற்று விழிப்புணர்வோடு எச்சரிக்கையோடு செயல்பட வேண்டும். ஸோ எந்த மாதிரி விழிப்புணர்வோடு எச்சரிக்கையோடு செயல்பட வேண்டும் அப்படிங்கிறத உங்களுக்கு தெளிவாக ஷேர் பண்ணுறேன். என்ன மாதிரி அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. ஸோ இப்போ தான் உங்களுக்கு மெயின் பலன்களே சொல்ல போகிறேன். வாங்க என்ன பலன்கள் அப்படிங்கிறத அதிரடியாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இந்த பலன்கள் உங்கள் ராசிக்கு நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு இதற்கேற்ப நீங்கள் நடந்துக்கிட்டிங்கனாவே கண்டிப்பாக உங்களுக்கு பல ஆபத்துக்கள் ஏற்படாமல் தப்பித்து கொள்ளலாம். சரி வாங்க பார்க்கலாம். ஸோ துலாம் ராசி நேயர்களே, இந்த சனி பயிற்சி வக்ர டைமில் ஒரு பொற்காலத்தின் தொடக்கம் என்று உங்களுக்கு சொன்னால் அது மிகையாகாத உண்மை. உங்கள் ராசிக்கு யோக கிரகமான சனி பகவான் இப்போது 6ஆம் இடமான ருணரேக சஸ்திரஸ்தானத்திற்கு உபஜஸ்தானத்திற்கு வக்ரத்தோடு வருகிறார். இது ரிண விமோசன சனி வக்ரம் என்று ஜோதிட ரீதியாக குறிப்பிடப்படுது. அதாவது கடன், நோய் ஆகியவை தீரும் என்பது அர்த்தம். 6வது இடத்துல சனி வக்ரம் அமரும் போது உங்கள் எதிரிகள் உங்களுக்கு பணியக்கூடிய நிலை ஏற்படும். அதோடு நீண்ட நாட்களாக உங்களை வாட்டி வதைத்த கடன் பிரச்சனைகளிலிருந்து முழுமையாக விடுதலை உங்களுக்கு கிடைக்கும். அதுவும் ஆரோக்கியத்தில் நிலவி வந்த மந்த நிலை மாறி உடல் தெம்பு உங்களுக்கு அதிகரிக்கும். வழக்கு விவகாரங்களில் கூட உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு வரும். அதுவும் உங்கள் தைரியமோ வீரமோ இந்த காலகட்டத்தில் பல மடங்கு உயரும். இந்த மாதிரி பல மாற்றங்கள், பல அதிசயங்கள் உங்கள் ராசிக்கு இந்த டைம் ஏற்படும்னு சொன்னால் அது மிகையாகாத ஒரு உண்மை. குடும்பத்தில் கூட மகிழ்ச்சியும் நிம்மதியும் குடிக்கொள்ளும். உறவினர்களிடையே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நிலவி வந்த கசப்பு உணர்வுகள் மாறும். பொருளாதார நிலை மிக சிறப்பாக இருக்கும். எதிர்பாராத பணவரவு அல்லது பழைய சொத்துக்கள் விற்பனை மூலம் கணிசமான தொகை இந்த சனி வக்ரத்தில் கைக்கு சேருவது உறுதியாக இருக்கு. அதே போல் குழந்தைகளால் மகிழ்ச்சியோ அவர்களின் முன்னேற்றத்தால் பெருமையோ உங்கள் ராசிக்கு உண்டாகும். புதிய வீடு கட்டக்கூடிய யோகம் அல்லது வீட்டை புதுப்பிக்கக்கூடிய யோகம் உங்கள் ராசிக்கு வலுவாக இருக்குது. அதுவும் இளைய சகோதரர்களோடு உறவு உங்களுக்கு பலப்படும். ஒரு சிலர்லாம் நீங்கள் சொந்த வீடு கட்டுவதற்கு காலம் கணிந்து வருக்கு அப்படிங்கிற மாதிரி இருக்குங்கிறதுனால இந்த டைம் அதற்கான முயற்சியை மேற்கொள்ளுங்க. உங்கள் ராசிக்கு அதற்கான முயற்சி கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும். அதுக்கப்புறமேட்டு தொழில் மற்றும் பணியிடத்தில் உங்கள் ஆதிக்கம் அதிகரிக்கும். பணியிடத்தில் உங்கள் பேச்சுக்கு மதிப்பு இருக்கும். பதவி உயர்வு, ஊதிய உயர்வு ஆகியவை தடையின்றி கிடைக்கும். தொழிலில் புதிய யுக்திகளை கையாண்டிங்கன்னா பெருலாபம் ஈட்ட முடியும். அதனால் புதிய யுக்திகளை கையாளுங்க. இந்த மாதிரிலாம் நிறைய பாசிட்டிவாக நீங்கள் இந்த சனி வக்ர டைமில் செயல்படணும் என்பது உங்கள் ராசிக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் குறிப்பிடப்படுது. இதுக்கப்புறமேட்டு போட்டியாளர்கள் இருந்தாங்கன்னா அவங்கள முறியடித்து முன்னேறுவீங்க. வேலை இல்லாமல் கஷ்டப்படக்கூடியவங்களுக்கு நல்ல சம்பளத்தோடு கூடிய புதிய வேலை அமையும். உத்தியோகத்தில் இருப்பவங்க மேலதிகாரிகளுடைய பாராட்டுக்களால் உற்சாகம் அடைவீங்க. வெளிநாட்டு தொடர்புகள் மூலம் தொழில் லாபம் பெருகும். அதனால் வெளிநாட்டு தொடர்புகள் கண்டிப்பாக வைத்துக்கொள்வது நல்லது. ஸோ இந்த மாதிரிலாம் ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி குறிப்பிடப்படுது. அதனால் ரொம்ப கவனமாக இருக்க பாருங்கள். ஸோ பரிகாரமாக இப்போ சிலது செய்திங்கன்னா இந்த சனி வக்ரத்திலிருந்து நீங்கள் தப்பிக்க முடியும். ஸோ என்ன பரிகாரம் செய்தால் தப்பிக்க முடியும் அப்படிங்கிறத சொல்கிறேன். என்ன பரிகாரம் செய்தால் தப்பிக்க முடியுங்கிறத தெரிஞ்சுக்குங்க. துலாம் ராசிக்காரங்க இனி ஜூலையில் 9க்கு பிறகு சனிக்கிழமை வரக்கூடிய காலகட்டத்தில் பைரவரை வழிபாடு செய்வது மிக சிறந்த பலனை தரும். அதோடு பைரவருக்கு இலுப்பை எண்ணெயில் தீபமேற்றி வழிபடுவது கடன் மற்றும் நோய்கள்லேருந்து உங்களை பாதுகாக்கும். அதனால் அதை மறக்காமல் செய்யுங்க. அப்புறம் கருப்பு நாய்களுக்கு இரவில் உணவிடுவது நல்லது. அது உங்களுக்கு இன்னும் சனியுடைய இதை அதிகப்படுத்தும். வாழ்வியல் ரீதியாக மற்றவர்களை துச்சமாக நினைக்காம பணிவோடு நடந்து கொள்வது சனியின் அருளை நிலைக்க செய்யும். அதுவும் சனிக்கிழமையில் கருப்பு உளுந்து தானம் செய்வது, அன்னதானம் வழங்குவது சிறப்பான பலன்களை கொடுக்கும். தினசரி கூட வீட்டில் மங்கள இசையை ஒழிக்க செய்வதால் நன்மை பல உண்டாகும். அதனால் மறக்காமல் இந்த பரிகாரங்கள்லாம் துலாம் ராசிக்காரங்க செய்திடுங்க. இதெல்லாம் நீங்கள் செய்ய செய்ய உங்களுக்கே மாற்றம் ஏற்படுவதை நீங்களே பார்ப்பீங்க. ஸோ இதெல்லாம் தாங்க பலன்கள், பரிகாரங்கள். இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க.
இதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கும் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும். இதே போல் புதிய தகவல்களை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற மற்ற அப்டேட்டான வீடியோ உடனுக்குடனே தெரிஞ்சு பயன்பெற முடியும். ஸோ மறக்காமல் பண்ணுங்கள். சுவாரஸ்யமாக இதே போல் வேறொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.